ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். எல்லா வீவர்ஸ்க்கும் வணக்கம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மக்கன் பேடா அப்படின்னு ஆர்காட் சைடு வேலூர் சைடெலாம் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நான் சாப்பிட்ருக்குறேன் ஒரு டைம். அதனால் நான் உங்களுக்கு இப்போ அது மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு உண்டான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஜீரா பண்ணுறதுக்கு 1 கப் சர்க்கரை, 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பேடா பண்ணுறதுக்கு பாருங்கள், ஜாமுன் இது எடுத்து வச்சுருக்கிறேன். பாக்கெட் 1.5 பாக்கெட் மாவு இருக்குது என்கிட்ட. அது பட்டு பண்ணுறேன். அது உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான பொருள் காமிக்கிறேன். பிஸ்தா, அக்ரூட்டு, பாதாம், திராட்சை, முந்திரி. இது 4 மட்டும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கணும். அது சூடு பண்ணி ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணிட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கணும். இது உள்ளே வைக்கிறப்போ உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு வச்சுருக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இது வானல் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாதாம் போட்டுக்கிறேன். அப்படியே முந்திரி போட்டுக்கிறேன். இப்போ பாதாம், இது அக்ரூட்டும் போட்டு லைட்டாக அப்படி சூடானா போதும். ரொம்ப வறுக்கிறதுலாம் வேண்டாம். அந்த இது சூடுலேயே இருக்கட்டும். அப்படியே பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஸ்டவ் எரியல. நான் இது பேன் சூடானோடனே பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட் போட்டு அந்த சூடுலேயே போட்டு வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆனில் இல்லை, ஆஃபில் இருக்குது. இப்போ அது கூட இந்த திராட்சை அப்படி போட்டு விட்டுறேன். போட்டு இப்போ ஜாமுன் மாவு ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒன்றரை பாக்கெட். 1.5னா ஒரு 300 கிராம். ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன். சாஃப்டாக இருக்கும் அதுக்காக. வெண்ணெயை கொஞ்சம் கையால் ஃபஸ்ட்டு இது பண்ணிங்க. அப்புறமேலுக்கா மாவை சாஃப்டாக பேசிடணும். ரொம்ப அழுத்தி பேசியக்கூடாது. வெண்ணெய் இப்படி கையால் இது பண்ணிவிட்டு அப்புறமா மாவு கூட கலக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி பேசக்கூடாது. லைட்டாக கையால் இது பண்ணிக்கிட்டு அப்புறமா தண்ணி போடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிங்க, ஜாஸ்தி தெளிச்சிடாதீங்க. பாருங்கள், திட்டமாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுறது வேணாம். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சி. இதை வச்சுட்டு இப்போ இதை பொடிச்சின்னு வந்துடுறேன். இது உள்ளே வச்சுட்டு எண்ணெய் வச்சு இது பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக இது பொடி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கரகரன்னு. பாருங்கள், இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா? இதை உருண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா வானலில் எண்ணெய் வச்சு இதை பொரிச்சிக்கலாம். ஒரு பக்கம் ஜீரா காய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ்க்கு எடுத்துருக்குறேன் பால். இதேமாதிரி பண்ணிவிட்டு உள்ளே அப்படி வச்சிடணும். வச்சு அதை மூடும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது எல்லா ஃப்ரூட்ஸும் இது ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கிறேன், நட்ஸுங்க. இது போட்டால் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா. இது கூட பேரிச்சம்பழம் கூட போடுறதுனாலும் போடலாம். கொஞ்சம் கூட வீர்சல் இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்தமாரி பார்த்துட்டு மாதிரி எல்லா பாலும் இதேமாரி செஞ்சு எடுத்துக்கணும். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்க. விரிசல் வராத இருக்கும். உள்ள அழகாக நட்ஸ்லாம் இருக்கும். மேலே விரிசல் இல்லாத பார்த்துங்க. பாருங்கள், இந்தமாரி பால் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 1.5 லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த 1 கப் சர்க்கரைக்கு. இது எல்லாத்துக்கும் ஜீரா வேணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே சர்க்கரை போடுறேன். எண்ணெய் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் தீ வந்து கம்மியில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் ஆகணும். இப்போ எண்ணெய் தீ ஜாஸ்தி வைக்கிறேன். அது போகக்குள்ள தீயை கம்மி பண்ணிடணும். ஸ்லோவிலே வச்சு நல்லா டார்க் ப்ரௌனில் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு ஜீரா காஞ்ச உடனே அதில் போட்டு எடுக்கணும். தண்ணி கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் போடுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சோன்னு போடுறேன். எல்லோ கலர், கேசரி எல்லோ கலர் போட்டுருக்கு. சர்க்கரை போடுறேன். இது வெறும் நல்லா ஜீரா சர்க்கரை கரைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்தால் போதும். தொட்டு பார்த்தா பாருங்கள், இந்த பக்கம் எண்ணெய் காயுது. தீயை கம்மி பண்ணிடுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. தீயை கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோவாக போட்டு டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். மொல்லமாக இது பண்ணணும். பாருங்கள், இந்த கலர் வரணும். கோல்டன் ப்ரௌனை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். இப்போ எடுத்துடுறேன் இதை. எடுத்துட்டு ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். 6 ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் போடுறேன் நான். பாருங்கள், மக்கன் பேடா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஊறணும். ஊறின பிறகு அதனுடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜாமுன் செய்யறதுக்குன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வேறு போட்டிருக்கேன். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.